ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே விலாக் தான். இந்த விலாகில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், பாருங்கள். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி காலையில் 4 மணிக்கு எப்போவுமே எழுந்திக்கிற டைம் தான் அது. 4 மணிக்கு எழுந்திரிச்சு வாசலை தொடச்சி விட்டுட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக போட்டுட்ருக்கேன் இல்லைங்களா. இந்த மாதம் ஃபுல்லாக போடலான்னு ஒரு ஐடியா போட்டு நான் போட்டுன்னு இருக்கேன், ஒரு வேண்டுதல் வச்சு. நான் ஏற்கனவே இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த விளக்குலாம் போட்டிருக்கேன். ஒரு 2-3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் போட ஆரம்பிச்சு. ஆனால் முன்னை விட இப்போ தான் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. இந்த காலையில் எழுந்திரிச்சாக்கா தும்பல், மூக்கில் நீர் வடிகிறது, மூக்கடைப்பு, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதனால் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் இந்த ஒரு 4-5 இயர்ஸாக எனக்கு இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் உடம்பு இப்போ பரவாயில்லாத மாதிரி இருக்குது. எனக்கு இந்த விஷயங்கள்லாம் செய்ய பிடிக்கும். இந்த மாதிரி காலையிலே எழுந்திரிச்சு கோலம் போடுறது, சாமி கும்பிட்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு பிடிக்கும். ஆனால் என்னால் உடம்பு சரியில்லாதால அதெல்லாம் செய்ய முடியாமல் போயிட்டு இருந்தது. இப்போ இந்த ஒரு 4 இயர்ஸாக நான் செய்கிறேன். நான் இப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் நாளாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போ தான் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் போடுறேன். எப்போவுமே 7 மாதிரி எழுந்து கோலம் போட்டு விட்டுட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கும் ஏற்றி விட்டுட்டேன். சரி, பால் போடலாம், பசங்க படிச்சுட்ருக்காங்க அப்படின்னு நான் நேற்று பால் வாங்கி வைக்காமல் போயிட்டேன், கவனிக்கல. சரி, பால் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகலான்னு போனேன். பார்த்திங்களா, வெளியே யாருமே இல்லை. சரின்னு வாங்கிட்டு வந்துட்டு பால் அடுப்பில் போட்டுட்டு அதுக்குள்ளே வெத்தலை தீபம் 6 to 7 போட்டுருவேன் இல்லைங்களா ஒரு டைமில். அதுக்காக ரெடி பண்ணி வைக்கலான்னு ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன். காலையில் இந்த டைம் பனி டைமில் சுத்தமாக எந்திரிக்கவே முடியாது. ஆனால் நான் இந்த அளவுக்கு எழுந்து இப்போ நான் இந்த விஷயத்தெல்லாம் செய்கிறேன்றதுக்கு எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்கும். அதுவும் குளிச்சுட்டு செய்கிறேன் அப்படின்றதே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. எனக்கு கடவுள் இதில் அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுறதால வேண்டுதல் நிறைவேறி இருக்குது. அது எல்லோரும் சொல்லுவாங்க, இது செய்யுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முழு நம்பிக்கையோடு செஞ்சால் எதுவுமே நமக்கு நல்லதாகவே அமையும்னு சொல்லுவாங்க. எனக்கு அது நிறைவேறி இருக்குது. அதனால தான் நான் இதை விடாமல் நான் செஞ்சிட்ருக்கேன். எல்லாருமே கேட்பாங்க, ஏன் உடம்பு முடியாத டைமில் இது மாதிரி எழுந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது உடம்பு நல்லா இருக்குது, அதனால் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அது என்னவோ செய்யாமல் இருந்தாலே திருப்பியும் எனக்கு பழையபடி எனக்கு அந்த மூக்கொழுகல் அந்த மாதிரி வந்துடும், அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். இது உண்மை. நான் இந்த அளவுக்கு செய்கிறேன்னா எங்கள் வீட்டில் இருக்க என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் ஆச்சரியப்படுவாங்க. சரி, வெத்தலை தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு சாம்பிராணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிராணி போட ஆரம்பிச்சிட்டேன். செவ்வாய் வெளியில் மட்டும் சாம்பிராணி போட்டு விட்டுருவேன். போட்டுட்டு தீபாராதனை காட்டி முடிச்சிட்டேன். எனக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளமால் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. இப்போ நல்லா செய்கிறேன். எல்லாமே இந்த பிரம்ம முகூர்த்தத்தால் நடந்தது தான். நீங்களும் செய்யுங்க, உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க, நம்பிக்கையாக செய்யுங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். எதுவுமே நம்பிக்கை இருந்து செஞ்சால் மட்டும்தான் அது நிறைவேறும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.